அஸ்ஸலாமு அலைக்கும். மஅன் பின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: நானும் என் தந்தையும் என் பாட்டனாரும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்று உறுதிமொழி பிரமாணம் பைஅத் செய்திருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பெண் பேசி திருமணம் செய்தும் வைத்தார்கள். அவர்களிடம் ஒரு தடவை ஒரு பிரச்சனையை கொண்டு சென்றேன். அதாவது, என் தந்தை யஸீத் பின் அல் அக்னஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்வதற்காக சில தீனார்களை எடுத்து கொண்டு சென்று அதை பள்ளிவாசலில் இருந்த ஒருவருக்கு அருகில் வைத்துவிட்டார். நான் சென்று அதை எடுத்து வந்துவிட்டேன். அப்போது என் தந்தை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உன்னை எண்ணி அதை வைத்திடவில்லையே என்றார்கள். உடனே நான் அவரை அழைத்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தீர்வு கேட்டேன். அதற்கு அவர்கள், யஸீதே, நீர் எண்ணிய தர்மத்திற்கான நன்மையானது உமக்கு கிடைக்கும். மஅனே, நீர் எடுத்த பொருளானது உமக்கு உரியதே என கூறினார்கள். சஹீஹ் புகாரி 1422, அத்தியாயம் 24, ஜக்காத்தின் சட்டங்கள்.